விழுப்புரம் மாவட்டத்தில் வெண்டைக்காய் விளைச்சல் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்துள்ளதால் போதிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. விழுப்புரம் மாவட்டத்தின் கோலியனூர் ஒன்றியம், காணை ஒன்றியம் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 45,000 முதல் 50,000 வரை செலவாகும் இந்த வெண்டைக்காய் சாகுபடி இந்த ஆண்டு குறைவான மகசூலையே பெற்றுள்ளது. மழை குறைவாக உள்ளதாலும் போதிய அளவு நீர் பற்றாக்குறையாலும் பூச்சி தாக்குதலாலும் விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் விதை, பூச்சி மருந்து, ஆள் கூலி உள்ளிட்டவை அதிகரித்துள்ளதாலும் வெண்டைக்காய் சாகுபடியில் அதிக லாபம் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பூச்சி தாக்குதலால் விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயி வடிவேலு தெரிவித்தார். போன வருஷத்துல இந்த வருஷம் கம்மியாக தான் சார் இருக்குது விவசாயம். போன வருஷத்தில் அந்த வருஷம் அதிகம் கம்மி, ஆள் கூட்ட குறை, விலையும் இல்லை சார். அது இல்லாமல் ரொம்ப விளைச்சல் வரமாட்டுது. இதனால் அடுத்த ஆண்டு விவசாயிகள் அதிக அளவில் வெண்டைக்காய் இந்த பகுதியில் சாகுபடி செய்வது குறைந்துவிடும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.